இருக்கு. ஆனா ஏன் 9 கிரகங்களை மட்டும் வச்சிருக்காங்க? சரி, 9 கிரகங்கள் தான் இருக்குது. அதுக்கு தசாபுத்தி, தசம்னா 10, சதம்னா 100, 9 கிரகத்தை வச்சுட்டு எப்படி தசாபுத்தி? அதுக்கு ஒன்னொன்னுக்கும் ஒரு தசா வருடங்கள் கொடுக்குறாங்க. வானத்துல கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கு. ஏன் 27 நட்சத்திரங்கள் மட்டும் கணக்கில் எடுத்திருக்காங்க? அபிஜித்தேன்னு ஒரு 28வது நட்சத்திரம் வந்துருச்சு, அப்புறம் அதை நீக்கிட்டாங்க. இந்த மாதிரியான நிறைய சந்தேகங்கள். ஆன்லைன்ல ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன், கேட்கிறவங்களுக்கு ஜாதக பலன் சொல்லிட்டு இருப்பேன். அப்ப ரமேஷ் தங்கவேல்னு ஒருத்தர் ஆன்லைன்ல என்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தையோ ராசியவோ வானத்துல உங்களால காட்ட முடியுமா? யாரால முடியும்? ஐயா சிறப்பா சொல்லியிருக்காரு. ஏன்னா அவரு ஆசான்ல அவர் பேராசான். மிக அருமையா நான் நிறைய படிச்சிருக்கேன், அப்படி சொல்லக்கூடாது, அது தலைக்கணும்ட்டு. ஐயா சிறப்பான விஷயங்களை கோயில்களை பத்தி சொல்லும் போது ரொம்ப அருமையா சொன்னார். கோவில்கள் சாமி கும்பிடுறதுக்காகவும் பரிகாரம் பண்றதுக்காகவும் ஏற்பாடு பண்ணல, கட்டல. அதான் உண்மை. பருவங்களை பார்த்து நமது பூமி வேளாண், உலகத்திலே முதல்ல வேளாண் செய்ய நம்ம தான். அப்போ பருவங்களை பார்க்கறதுக்காக வானத்துல ஒரு வான்மத்திய கோடு வரையணும், கொடி மரத்தை நட்டு அதுக்காக சில அமைப்புகளை பண்றாங்க. மனிதனுடைய உடல் அமைப்பு மாதிரியே கோயில கட்டுறாங்க. எஞ்சான் உடம்பு இல்லையா, அதுல நம்ம கண்ணு இருக்கதா கருவறை, இந்த இடம் நந்தி இருக்க இடம், இடுப்பு பகுதி கொடிமரம் இருக்குது, 2 கால் படுத்ததோடு வைக்கிறோம் இல்லைங்களா, இதான் ராஜகோபுரம். அப்போ ஒரு டைரக்டர் ஒரு பிக்சரைஸ் பண்ணுவார், அப்படி மணக்கல்ல கொண்டு வரதுக்கு அதன் அடிப்படையில் வைக்கிறாங்க. அப்போ பருவத்தை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் கிடைக்குது. இந்த க்ரூட் ஆயில் எடுத்து ரிவைன் பண்ணும்போது நிறைய விஷயம் கிடைக்கும். ஏவியேஷன் பெட்ரோல், கெரோசின், நம்ம யூஸ் பண்ற பெட்ரோல், டீசல், நாப்தலின், தார், இந்த மாதிரி அந்த மாதிரி பார்க்கும்போது அதில் வந்தது. ஜோதிடத்தை கண்டுபிடிக்கும் யாரும் உட்காரல, அவங்களுக்கு ஞான கண்ணு கிடையாது, எல்லாம் நம்மளை பெரிய புறக்கண்ணால் பார்த்து உருவாக்கப்பட்ட இந்த கலைக்கு பேர் கணியம். இது நிறைய பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ அப்ப பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பஞ்சாங்கத்தை முழுமையாக வடிவமைத்தது நம்ம திருச்சியில் இருந்த திருமால் அப்படின்னு சொல்லக்கூடிய, நீ பெருமாளை கும்பிட்டு இருக்கோம். விண்ணவன் என்று சொல்லக்கூடிய வைணவமாக கும்பிடக்கூடிய பெருமாள், அவர் திருமால் ஆக்கி வச்சு கும்பிட்டு இருக்கோம். நிறைய பேர் கிருஷ்ணனோட அவதாரம் சொல்றாங்க. அமரனையா ரொம்ப அருமையா சொன்னாரு, கோயில்கள் எதுக்காக கட்டிருக்குன்னு அதை பத்தி பார்ப்போம். அதான் சொல்லிட்டல, எல்லா ஆசனா அவரு பேராசன், ரொம்ப பயங்கர வீடியோலாம் ரொம்ப பார்த்திருக்காரு, ரொம்ப அருமையா சொல்லுவார். அப்ப பார்க்கும்போது இந்த வானத்தில் இருக்க நட்சத்திரங்கள்லாம் உடுகை அப்படின்னு சொல்லப்படுது. உடு என்றால் உடு மகாதசை இல்லையா, உடு என்றால் நட்சத்திரம். அதை ஓர்மைப்படுத்தினால் அங்கங்க இருக்கிற ஒரு புள்ளிகளை இணைச்சு பார்த்தாக்க ஒரு உருவம் தெரியுது. ஓர்மைப்படுத்துதல் ஓரை, ஓரை தான் சமஸ்கிருதத்துல ஓராவா மாதிரி, ஆங்கிலத்தில் அவர் குறிக்க வந்திருக்கு. இந்த ஓரையை தான் இந்த பருவங்கள் மாறிக்கிட்டே வரும்போது பாக்குறாங்க. அப்ப எதுனாக்க திருவாதிரை நட்சத்திரம் இருக்க இடம் திரு ஆதி ஓரை, ஆதி ஓரை முதல்ல பாக்குறாங்க, அதுக்கு அடைமொழிக்கு கொடுக்குறாங்க திருன்னு சொல்லி. திரு ஆதி ஓரையாக இருக்குது. அந்த திரு ஆதி ஓரை அமைந்த இடத்துல இந்த தோள்பட்டையில் அந்த ஒரு உருவம் இருக்காங்க, புலிவேட்டைக்காரன் இருக்கும். இது திருவாதிரை நட்சத்திரம், இது வந்து மிருகசீர்ஷ நட்சத்திரம். அப்போ இந்த ராசி மண்டலங்கள் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்றையிலிருந்து 3800 ஆண்டுகளுக்கு முன்னதாக கடைசியாக வாழ்ந்த
4ஆம் தமிழர் சங்கத்தை உருவாக்கி வழிநடத்திய திருமால் திருச்சி ஆட்சி செஞ்சவர். அவர் ஏன் சயன கோலத்திலே படுத்திருக்காரு? அதான் படுத்திருக்காரு. அப்புறம் அவர் நின்ற கோலம், கிடந்த கோலம், அமர்ந்த கோலம் கொண்டு வராங்க. மாலை 6 மணி ஆயிடுச்சுன்னா மலைக்கோட்டை மேல போய் படுத்துட்டு வானத்தை பார்ப்பார். மிகப்பெரிய சித்தர். உலகளந்தன்னு சொன்னாங்களா? நீரின் கடல்ல போய் ஆய்வு பண்ணாது. அதுக்கு ஆதாரம் சங்கு. வானத்தை ஆய்வு பண்ணி இந்த பிரபஞ்ச இயக்கத்தையும் கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கோள்களையும் ஆய்வு பண்ணி தன்னத்தை வச்சிருக்கார். சக்கரம் வலகையில. பாம்பு படுக்கையில் படுத்திருக்காரா? கீழே இருக்கிறது நீர்க்கடல், மேல இருக்கிறத பார்க்கடலா பாக்குறோம். அதுல 5 தலை பாம்பு படாக்கள் இருக்குது. 4 நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், 5 அங்கங்களை கொண்டது. அதனுடைய சிம்பாலிக் தான் வச்சிருக்காங்க. அப்போ நம்மளுடைய தமிழர்கள் வாழ்ந்த இந்த லெமூரியா கண்டம் சொல்லக்கூடிய குமரி கண்டத்தில் இருந்தவங்க அறிவார்ந்த சமூகம் சொல்லிட்டாங்க. ஏன்னா அறிவியலுக்கு அறிவியல் கொடுத்தவங்க தமிழர்கள் தான். நம்மளை இன்னைக்கு படிக்கலாம் விடாம அவங்க சொல்றதை கேட்கறதுக்கு ஏதுவா இருக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை கொண்டு வராங்க. இந்த ஆகமத்திலிருந்து ஐதீகம்னா பிரியுது. அப்ப பகுத்தறிவு சொன்னா என்ன சொல்றாங்க? உடனே ஆரம்பிக்கும் போது பகுத்தறிவாதா அதிகவாதி தீக்காண்டுவாங்க. வேத நிந்திகா அப்படிதான் சொல்லாங்க. திருமணம் சொல்லியிருக்காரு. வேதத்தை ஏற்றுக்கூடாத இந்த இரவும் பகலும் சமமாக இருக்கக்கூடிய சமநாள் என்று சொல்லக்கூடிய சூரிய நிலநடுக்கோட்டில் பயணிக்கும் போது இரவும் பகலும் சமமா இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் சூரிய மேசராசியில எண்டாகிறது தான் சொல்றோம் இல்லையா? அப்போ இந்த கால சத்துவத்தின் ராசி மேசராசி அப்படின்னு வச்சாங்க. அப்ப இது நிலையானதா? இந்த பக்கம் ரிஷபம், இந்த பக்கம் மேசம். ஒண்ணு ரிஷபராசி வச்சிருக்கணும் அல்லது